கொள்ளளவில் பார்ட் 3 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்த்துருவோம். 66 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் எனும் அளவு கொண்ட ஒரு உலோக தகட்டினை 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உருளையாக மாற்றினால் கிடைக்கும் உருளையின் கன அளவு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வக தகடு இருக்குது, அதை உருட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உருளையாக மாற்றுறோம். ஸோ அப்படி மாற்றும் பொழுது அந்த உருளையுடைய கன அளவு கேட்குறாங்க. அந்த செவ்வக தகட்டின் நீளம் பார்த்திங்கன்னா 66, அகலம் பார்த்திங்கன்னா 12. ஸோ நம்ம அந்த அகலத்தை தான் மையமாக வச்சு நம்ம உருட்டுறோம். அப்போது அந்த அகலம் தான் உருளைக்கு பார்த்தோன்னா உயரமாகவும் இருக்கணும். அதுவுமே 12ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த செவ்வகத்தினுடைய அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த 66 தான் நம்ம அப்படியே சுற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு உருளையாக மாற்றுறோம். ஸோ இப்போ அப்படியே சுற்றி தான் நம்ம உருளையாக மாற்றணும் அப்படின்னா அந்த 66 அப்போ உருளைக்கு அடியில் பார்த்தோன்னா வட்டமாட்டம் இருக்குது. அப்போ வட்டத்தின் சுற்றளவு அந்த வேல்யூ ஈக்குவல் டு சமம். அப்போ 2πr இஸ் ஈக்குவல் டு 66. இப்போ அங்கேருந்து தான் நம்ம 6 கண்டுபிடிக்கணும். அந்த 6 கண்டுபிடிச்சி தான் நம்ம உருளையின் கன அளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 × 22/7 × r ஈக்குவல் டு 66ன்னு சொல்லிட்டு வரும். இதுங்கெல்லாம் நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூ 21/2ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ டைரெக்டாக நம்ம உருளையின் கன அளவு ஃபார்முலாவுக்கு போய்டுவோமா? πr²h பைக்கு 22/7 ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் 21/2 × 21/2 ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12. ஸோ அப்படியே நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 4158ன்னு சொல்லிட்டு வரும். ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் ஆரம் உயரம் பார்த்திங்கன்னா 2:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் வலைபரப்பு 3960/7 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் மற்றும் ஆரம் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கிறத முதல்ல எடுத்து எழுதிப்போம். ஆரம் மற்றும் எச்சு கொடுத்துட்டாங்களா, அப்படியே 2x 5xன்னு போடுவோங்க, ஏன்னா ரேஷியோவில் இருக்குது. ஸோ வலைபரப்புன்னு கொடுத்துருக்காங்க, அது 2πrh = 3960 / 7. ஸோ நமக்கு கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா உயரம் மற்றும் ஆரம் கேட்குறாங்க. இப்போ டைரெக்டாக நமக்கு சம்முக்கு போயிடுவோம். 2 × 22/7 × rக்கு பதிலாக 2x, ஹெச்சுக்கு பதிலாக 5x அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேன்சலேஷன்லாம் பண்ணிங்கன்னா x = 3 வரும். அப்படியே இந்த 3 எடுத்து போய்ட்டு 6 ஹெச்சில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய அந்த ஆரம் மற்றும் உயரம் கிடச்சிடும். 6,15ன்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான், உருளையில் இருக்கக்கூடிய சம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்த்தோன்னா கூம்புக்கு வந்துட்டோம். ஸோ கூம்பில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஃபார்முலா இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து சம்ஸ் போய் பார்ப்போம். ஸோ கூம்பின் கன அளவு கேட்டாங்கன்னா πr²h / 3. வலைபரப்பு கேட்டாங்கன்னா πrl, மொத்த பரப்பு கேட்டாங்கன்னா πrl ப்ளஸ் பார்த்தீங்கன்னா πr². ஸோ இதில் πr காமனாக இருக்கிறதுனால அதை அப்படியே வெளியே எடுத்தோம் அப்படின்னா l + r மட்டும் நிற்குமா? அடுத்ததான் கூம்புக்கான இடைக்கண்டம் இருக்குது. கூம்புலேயே பார்த்திங்கன்னா அது மேலே இருக்கிற அந்த தலைப்பகுதி மட்டும் லைட்டாக பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு இடைக்கண்டமாக மாறிடும். ஸோ இடைக்கண்டத்தின் வலைபரப்பு கேட்பாங்க π × r + r × l. ஸோ இடைக்கண்டத்துக்கான கன அளவுமே கேட்பாங்க 1/3 × πh × r² + r² + r × rன்னு சொல்லிட்டு வரும். இப்போ நமக்கு பார்த்தோம்னா சம்ஸில் எல்லாத்துலேயுமே நமக்கு h கொடுத்துருவாங்க, r கொடுத்துருவாங்க, ஆனால் எல்லுன்றதை கொடுக்க மாட்டாங்க. எல் நாம் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூம்பொடி ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி நான் சைடில் போட்டேன். ஸோ அடியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரம்னு தெரியும், அதன் உயரம் எச்சுன்னு தெரியும், சாய் உயரம் எல். ஸோ இதை நம்ம பார்த்தோன்னா பித்தாகரஸ் தேர மாதிரி இருக்குதுங்களா? பெரிய பக்கம் ஸ்கொயர் பண்ணி மற்ற 2 பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ l² = h² + r². ஸோ டைரெக்டாக நம்ம எல் தான் வேணும் அப்படின்னால அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோமா? ஸோ l = பார்த்தீங்கன்னா √h² + r² வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு ஞாபகம் இருக்கணும். எல் கண்டுபிடிக்க இருந்தாலே √h² + r² ஞாபகம் வரணும். சரி, இப்போ நம்ம ஃபார்முலா எதனால ட்ரிக் வச்சு ஒரு ஞாபகம் வச்சுப்போமான்னு பார்த்தோம்னா நமக்கு உருளைக்கான கன அளவு நம்ம படித்தோம். πr²hன்னு சொல்லி படித்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வட்டத்துக்கான பரப்பளவு நம்ம படித்தோம் πr². அதிலிருந்து உருளைக்குன்னு வரும்போது πr²hன்னு படித்தோம். அதே கூம்புக்குன்னு வரும்போது டிவைடடில் ஒரு 3 மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், πr²h / 3, அது 1/3 × πr²h அவ்வளோதான். ஸோ வலைபரப்புன்னும் போது கூம்புக்கு πrl நிறைய முறை படிச்சிருப்பீங்க, அது ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். மொத்த பரப்புன்னும் போது πr × l + r. ஸோ நம்ம அதிகமாக சம் எதை நம்ம யூஸ் பண்ணுவோம்னா கன அளவு யூஸ் பண்ணுவோம், வலைபரப்பு யூஸ் பண்ணுவோம், மொத்த பரப்புலாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம டைரெக்டாக சம்ஸுக்கு போயிடுவோம். கூம்பின் அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் இல்லை எனில் அது பார்த்தீங்கன்னா சாய்வு கூம்பன் என்று அழைக்கப்படும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், உருளைக்குமே வட்ட வடிவில் இல்லை அப்படின்னா அது சாய்வு உருளைன்னு சொல்லி பார்த்தோம். அதேமாதிரி கூம்புக்குமே வட்ட வடிவத்தில் இல்லை அப்படின்னா அது சாய்வு கூம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு கூம்பின் ஆரம் மற்றும் சாய் உயரம் முறையே r மற்றும் l எண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனுடைய கன அளவு கூம்பின் கன அளவுன்னு நமக்கு தெரியும் 1/3 × πr²h. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா h கொடுக்கல, அதுக்கு பதிலாக r மற்றும் lன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, h கண்டுபிடிக்கணும் அப்படின்னா √l² - r² வரும்.
இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். 1/3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர். கூம்பின் வலைபரப்புனா பையார் எல்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒரு கூம்பின் ஆரம் மும்மடங்காகவும் உயரம் இருமடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? ஸோ இந்த சம்மு இதுகளை 3 முறை கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஸோ ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்காக மாறுது, அப்போ 3r. எச் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காக மாறுது, அப்போ 2h. கன அளவு எத்தனை மடங்காக மாறும்னு கேட்டுக்கிறாங்க. கன அளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், 1/3 இன்ட்டு பையார் ஸ்கொயர் h. அந்த பையெலாம் அப்படியே இருக்கட்டும். நமக்கு ஆறுன்ற இடத்துல 3r போடுங்க, ஹெச்ன்ற இடத்துல 2hன்னு போடுங்க. அப்படியே நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9r ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ 9 2 18, அதை மட்டும் அப்படியே கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு வந்துருங்க பார்க்கலாம். 18 இன்ட்டு 1/3 இன்ட்டு பையார் ஸ்கொயர் h. ஸோ அப்போ கன அளவுன்றது 18 மடங்காக மாறி இருக்கும். கூம்பின் ஆரம் என்பது 6 என்றால் வந்து பார்த்தீங்கன்னா அதன் கன அளவு v ஆகும். ஸோ கூம்பின் ஆரத்தை இரட்டிப்பாக்கி, அதாவது இரட்டிப்பாக ஆக்கினா அதன் கன அளவு v1 ஆகும். அவ்வாறு என்றால் அது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம் வந்து பார்த்தோன்னா 6னா கன அளவு என்பது வியாக இருக்கும். ஸோ எந்த வித சேஞ்சுமே இருக்காது. ஆனால் ஆரம் என்பது இரட்டிப்பாக ஆச்சுன்னா, அப்போ ஆர் = 2r ஆச்சுன்னா அப்போ கன அளவுன்றது எதுவாக மாறி இருக்கும் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அப்போ கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, 1/3 இன்ட்டு பையார் ஸ்கொயர் ஹெச்ன்னு தெரியும். அங்கே என்ன பண்ணுங்கள், ஆருக்கு பதிலாக 2rன்னு போட்டிங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு வருமா. அப்போ 4 மட்டும் காமனாக வெளியிடுங்க. 4 வெளியெடுத்திங்கன்னா 1/3 இன்ட்டு பையார் ஸ்கொயர் ஹெச்னு இருக்கும். அந்த 1/3 இன்ட்டு பையார் ஸ்கொயர் ஹெச் தான் வின்னு தெரியும் நமக்கு. அப்போது 4 வியாக மாறி இருக்குமா, அதுதான் இங்கே கேட்குறாங்க. ஒரு கூம்பின் அடி ஆரம் 10 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 21 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு கேட்டிருக்காங்களா. ஸோ ஆர் = 10 h = 21 கன அளவுக்கு தெரியும் நம்ம ஃபார்முலா 1/3 இன்ட்டு பையார் ஸ்கொயர் h. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ 22/7 இன்ட்டு ஹெச்சோட 10 இன்ட்டு 10 இன்ட்டு 21 அப்படியே கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் = 2200ன்னு சொல்லிட்டு வரும். கூம்பின் கன அளவு = 2200. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 216 பை கன சென்டிமீட்டர். அக்கூம்பின் ஆரம் 9 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்க. கன அளவு வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும், 1/3 இன்ட்டு பையார் ஸ்கொயர் h = 216. ஆறு வந்து பார்த்தோன்னா 9ன்னு கொடுத்துட்டான், h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படியே பைக்கு பை கேன்சல் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஆரோட வேல்யூ வந்து 9 இன்ட்டு 9 நமக்கு தெரியும். அப்படியே போட்டு கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா வந்து h = 8ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஒரு திண்ம நீர்வட்ட கூம்பின் வந்து பார்த்தோன்னா கன அளவு 1782 கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் என்பது 21 சென்டிமீட்டர் எனில் அக்கூம்பின் ஆரத்தை காண்க. கன அளவு கொடுத்தாச்சு. கூம்பின் கன அளவு வந்து 1782ன்னு சொல்லிட்டான். உயரம் என்பது 21ன்னு சொல்லிட்டான். ஆரம் தான் நம்ம கேட்குறோம், அது கண்டுபிடிக்கணும். 1/3 இன்ட்டு பையார் ஸ்கொயர் h = 1782. 1/3 இருக்கட்டும். பையோட வேல்யூ 22/7 போட்டுக்குங்க. ஆரோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். ஹெச்சுக்கு வந்து 21 அப்படியே போட்டுங்க. கேன்சலேஷன்லாம் பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் = 81ன்னு வந்து நிற்கும். அப்போது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஆர் = 9ன்னு வந்துடுமா. ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவு 4928 கன சென்டிமீட்டர். ஸோ உயரம் கொடுத்தாச்சு, ஆரம் கண்டுபிடிக்கிறோம். அதே சம்மு தான், இதை நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு கொடுத்துட்டான், உயரம் கொடுத்துட்டான், ஆரம் கேட்குறான். அதே சம்மு தான். மரத்திலான, அதாவது ஒரு மரத்தினாலான ஒரு திண்ம கூம்பின் அடி சுற்றளவு 44 சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் திண்ம கூம்பின் வந்து பார்த்தோன்னா கன அளவு கேட்குறாங்க. ஸோ கூம்போடைய கன அளவு நமக்கு இப்போ டைரெக்டாக நம்ம கொடுத்துருக்கு எழுதியுமே. ஸோ கூம்புக்கு சுற்றளவா, கூம்புக்கு நம்ம சுற்றளவுலாம் படிக்கலையே, வலைபரப்பு தான் படிச்சிருக்கோம். அப்போது சுற்றளவு அப்படின்னா நமக்கு தெரியும் 2πr. 2πr வந்து பார்த்தீங்கன்னா 44ன்னு தெரியும். ஏன்னா நமக்கு இது சுற்றளவு அப்படின்னாலே நம்ம வட்டத்துக்கு படிச்சிருப்போம். அந்த ஏன்னா கூம்போடைய அடிப்பரப்புமே எப்படி இருக்கும், நமக்கு வட்டம் மாதிரி தான் இருக்கும். அப்போ வட்டத்தின் சுற்றளவு கூம்பிக்கூடிய சுற்றளவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபார்முலா. அப்போ 2πr = 44. அதிலிருந்து தான் நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா h தெரியும், ஏன்னா கன அளவு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ 2 × 22/7 இன்ட்டு ஆர் = 44. அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூ 7ன்னு வரும். அப்படியே இப்போ என்ன பண்ணுங்கள், 6 h தெரியும், கன அளவு எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணலாமா. 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது 7 × 7 × 12ன்னு தெரியுமா. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 616ன்னு சொல்லிட்டு வரும். 484 சென்டிமீட்டர் அடி சுற்றளவு கொண்ட. ஸோ அதே மாதிரி தான் மரக்கூம்பின் உயரம் கொடுத்தா கன அளவு கேட்குறான். ஸோ இதை நீங்கள் போடுங்க. 5 சென்டிமீட்டர் உயரமும் 48 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்க பரப்பும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு. ஸோ h = கொடுத்தாச்சு. அடிப்பக்க பரப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவுன்னு கொடுத்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்க பரப்புன்னு சொல்லிட்டான். ஸோ அதேமாரி ஒரு கூம்புக்கு அடிப்பக்க பரப்புன்னும் பொழுது ஸோ வட்டத்தின் பரப்பு என்னது நமக்கு பையார் ஸ்கொயர். பையார் ஸ்கொயர் = 48ன்னு தெரியும். ஸோ கன அளவு கூம்புக்கு 1/3 இன்ட்டு பையார் ஸ்கொயர் h. டைரெக்டாக அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். 1/3 இருக்கட்டும். பையார் ஸ்கொயரோட வேல்யூ என்னது 48, ஹெச்சோட வேல்யூ 5. ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணிங்கன்னா கூம்பின் கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா 80ன்னு வந்துடும் நமக்கு.
24 சென்டிமீட்டர் உயரமும் அடிப்பக்கம் ஆரம் என்பது 7 சென்டிமீட்டர் கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் பரப்பு காண்க. ஒரு இரும்பு தகட்டுடைய பரப்பு மட்டும் கேட்டுக்கிறாங்களா. ஸோ R = 7ன்னு சொல்லியாச்சு. H = வந்து பார்த்தீங்கன்னா 24ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு கூம்பு தயாரிக்க அதனுடைய பரப்பு, அப்போ கூம்பினுடைய பரப்புனா நமக்கு தெரியும் πr × L+R ஃபார்முலா. πr × L+R. பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 7ன்னு தெரியும். எல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கல, எல்லோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். L = h² + r² தெரியும். ஹெச்சோட வேல்யூ 24ன்னு தெரியும். ஏலோட வேல்யூ ஆரோட வேல்யூ 7ன்னு தெரியும். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 625ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போது L நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ன்னு சொல்லிட்டு வரும் ஆன்சரு. அப்போ இங்கே எல்லோட வேல்யூ 25 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ 7. ஸோ இதை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸோ 22 × 32 = 704ன்னு சொல்லிட்டு வரும். ஒரு கூம்பின் அது ஆரம் என்பது 7, உயரம் என்பது 24 சென்டிமீட்டர் எனில் வலைபரப்பு காண்க. கூம்பினது வலைபரப்புனா πr Lன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். எல் வந்து கொடுக்க மாட்டாங்க, நாம் தான் கண்டுபிடிக்கணும். L = h² + r². இப்போ தான் நம்ம அதே சம்மந்தம் நம்ம பார்த்தோமா. L = 25ன்னு சொல்லிட்டு வந்துருமா. πr Lனா 22/7 × 7, அதாவது ஆரோட வேல்யூ 7 தான், எல்லோட வேல்யூ 25. கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 22 × 25 பெருக்கணும் அப்படின்னா 550ன்னு சொல்லிட்டு வந்துருமா. 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு. ஸோ வந்து H = 15ன்னு சொல்லிட்டோம். நமக்கு D = 16. அதில் பாதி வந்து ஆரம் தெரியும், R = 8ன்னு தெரியும். ஸோ அது கூம்பினுடைய வலைபரப்புனா πr L நம்ம கண்டுபிடிக்கணும். 15² + 8². ஸோ L = போட்டோம் அப்படின்னா 17ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 22/7 × 8 × 17 அப்படியே பெருக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா பைக்கான வேல்யூ இவங்க சப்ஸ்டிட் பண்ணல, அப்படியே டைரெக்டாக வச்சுட்டு இருக்காங்க. அப்போ 8 × 17 நம்ம பெருக்கணும்னா 136ன்னு மட்டும் வரும். 136 × π, அவ்வளோதான் ஆன்சரு. ஒரு நேர்வட்டம் கூம்பு வந்து ஒரு நேர்வட்ட கூம்பு வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்வட்ட கூம்பு வடிவில் குவிக்கப்பட்ட நெற்குவியலின் விட்டம் 4.8 மீட்டரு மற்றும் அதன் உயரம் 1.8 மீட்டர் என்க. இந்நெற்குவியலை மழைநீரிலிருந்து பாதுகாக்க கீத்தான் துணியால் வந்து பார்த்தீங்கன்னா மிகச் சரியாக மூடப்படுகிறது எனில் தேவையான கீத்தான் துணியின் பரப்பை காண்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நெல் வந்து பார்த்தோன்னா குவிச்சு வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா ஒரு கூம்பு ஷேப்பில் இருக்குது. அதனுடைய விட்டம் சொல்லி கொடுத்துட்டாங்க 4.8ன்னு சொல்லிட்டாங்க. அதில் பாதி தான் நமக்கு ஆரமாக வரப்போகுது. அதே மாதிரி அதனுடைய உயரம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கூம்பு அந்த நெற்குவியலை சுற்றி தான் நம்ம என்ன பண்ண மூட போகிறோம். அப்போனா கூம்பினுடைய வந்து பார்த்தோன்னா வலைபரப்பு நமக்கு தேவைப்படுது. πr L தேவைப்படுது. L வந்து நமக்கு கொடுக்கல, நாம் தான் L கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ Lக்கான ஃபார்முலா தெரியும் நமக்கு, h² + r², அது தெரியும். ஸோ √ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும் 4.8ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதில் பாதினா தெரியும், அது விட்டம் இல்லையா. அதில் பாதி என்னது நமக்கு 2.4. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தாலும் கீழே 10ன்னு போட்டுக்கிறேன். அப்போ 18 / 10 24/10. ஸோ அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வந்து இது ரூட்லாம் எடுத்திங்கன்னா L = 3ன்னு வந்துருமா. ஸோ வலைபரப்புனா πr L. பைக்கு வந்து 22/7 × ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24/10. ஏன்னா வந்து நமக்கு தெரியும் இல்லையா 2.4ன்னு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 24/10ன்னு போட்டுக்கிறேன். ஸோ எல்லோட வேல்யூ × 3. ஸோ கேன்சலேஷன்லாம் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தோன்னா வலைபரப்பு = 22.6ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதேமாதிரி இன்னொன்று இருக்குது. 7 மீட்டர் அடி உயரமும் 24 மீட்டர் வந்து உயரமுடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரத்தின் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைக்க தேவையான 1.25 மீட்டர் அகலமுடைய முரட்டு துணியின் நீளம் காண்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமைக்க போகிறாங்க. அந்த ஒரு துணியை வச்சு ஒரு டென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமைக்க போகிறாங்க. அது வந்து கூம்பு ஷேப்பில் இருக்க போகுதுன்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனுடைய அந்த துணியுடைய அகலம் கொடுத்துட்டான், நீளம் நமக்கு தெரியாது. அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ நீளம் வந்து பார்த்திங்கன்னா × அகலம். ஸோ அந்த துணியுடைய பரப்பளவு நமக்கு தெரிஞ்சாகணும். அப்போ L × B = அந்த கூம்புக்கான வலைபரப்பு தெரிஞ்சாகணும். ஏன்னா நம்ம சுற்றி தான் துணியால் ஒரு அமைக்க போகிறோம். அப்போ வலைபரப்புனா πr Lன்னு தெரியும். ஸோ இப்போ டைரெக்டாக நமக்கு வேல்யூக்கு வந்துடுவோமா. எல்லுக்கு வந்து நமக்கு தெரியாததான் கண்டுபிடிக்கணும். பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.25ன்னு கொடுத்துருக்கான். அதனால் அது 125/100ன்னு போட்டுக்கிறேன். ஸோ பை வந்து 22/7 × ஆர் வந்து பார்த்தோன்னா 7 × எல்லோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா நம்ம எல் கண்டுபிடிக்கிறது இதுக்கு முன்னாடி தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு √ h² + r² போட்டு கண்டுபிடிப்போமா. ஸோ L = 25. அப்போ எல்லாமே அடித்து கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா L = 440ன்னு சொல்லிட்டு வரும். ஒரு நேர்வட்ட கூம்பின் விட்டம் என்பது மற்றும் என்பதுனா உயரம் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் எனில் அதனோட சாய்வு உயரம் என்பது ஒரு நேர்வட்ட கூம்புக்கான
டி கொடுத்துட்டான், ஹெச் கொடுத்துட்டான், எல் மட்டும் கேட்குறான். ஸோ அப்போனா பையார் எல் சாய் உயரம் கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஹெச் ஈக்குவல் டு 8னா ஆர் ஈக்குவல் டு 6ன்னு தெரியும். அதில் பாதி நமக்கு சாய் உயரம் எல் கேட்குறாங்கன்னா எல் கண்டுபிடித்து நமக்கு ஃபார்முலாவுமே இருக்குது. எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64, 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 100ன்னு வரும். 100க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 10ன்னு வந்துடுமா. ஸோ அப்போ எல் ஈக்குவல் டு 10. 704 சதுர சென்டிமீட்டர் வந்து பார்த்தோன்னா மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் வந்து பார்த்தோன்னா ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் சாய் உயரம் காண்க. ஸோ வந்து பார்த்தோன்னா மொத்த புறப்பரப்பு கூம்பின் எடுத்து மொத்த புறப்பரப்புன்னு நமக்கு தெரியும். πr × l + 6 ஈக்குவல் டு 704. அதனுடைய ஆரம் ஈக்குவல் டு 7ன்னு தெரியும். எல் தெரியாது நமக்கு, அதை அப்படியே வச்சுப்போம். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோமா. 22/7 × ஆருக்கு வந்து பார்த்தோன்னா 7, எல் தெரியாது அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஆர் ஈக்குவல் டு 7 ஈக்குவல் டு 704ன்னு சொல்லிட்டு வருமா. அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா எல் ஈக்குவல் டு 25ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஒரு கூம்பின் கன அளவுகளின் விகிதம் வந்து பார்த்தோன்னா 2:3 எண்ணில் வந்து பார்த்தோன்னா இரண்டாவது கூம்பின் உயரம் முதலாவது கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம். ஸோ என்ன பண்ணிட்டா நம்ம கன அளவுகளின் விகிதம் கொடுத்துட்டானா. அப்போ 1/3 × πr²h, இன்னொரு 1/3 × πr²h = 2/3. அதை நான் எழுதிக்கினேன் இங்கே. ஸோ அதை கேன்சலேஷன்லாம் பண்ணுவோம் இருங்க. அதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் இன்னொரு மாதிரி சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா உயரம் மட்டும் கொடுத்துட்டோம். இரண்டாவது கூம்பின் உயரம், அப்போ h2 வந்து பார்த்தோம்னா முதலாவது கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. அப்போ முதலாவது கூம்போட உயரம் என்பது நான் எக்ஸ்ன்னு வைக்கிறேன் அப்படின்னா, அப்போ ரெண்டாவது கூம்போட உயரம் என்பது அதனுடைய 2 மடங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன்னா, அப்போ 2xன்னு வந்துடுமா. முதலாவது கூம்பு எக்ஸ்னா இரண்டாவது கூம்பு அதனுடைய அதே போல் 2 மடங்கு, அப்போ 2x. இப்போ டைரெக்டாக வந்துடுவோம். நமக்கு தேவை அதனுடைய ஆரங்களின் விகிதம் மட்டும் கேட்குறாங்க. R1:R2 என்னன்னு தெரியாது, இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டைரெக்டாக நமக்கு இந்த 1/3 பைக்கு பை கேன்சலேஷன் பண்ணிவிட்டோம். R1² அப்படியே இருக்கட்டும். நமக்கு தெரிஞ்ச வேல்யூ நம்மனா ஹெச்சுக்கும் H2க்கும் தெரியும். R1², R2² அப்படியே இருக்கட்டும். மீதி H2 அந்த மேலே கொண்டு போய்டுங்க, H1 கீழே கொண்டு வந்துடுங்க. அதனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. H2க்கான வேல்யூ வந்து 2x, Hக்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ன்னு வந்துடுமா. அப்போ எக்ஸுக்கு கேன்சலேஷன் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நமக்கு தேவை R1 R2 தான் வேணும். அப்போ ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோமா. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா R1 = அப்போ 2 ஒரு 2 வந்துடுமா. ஸோ 3 வந்து ரூட்லாம் எடுக்க முடியாது, அது அப்படியே ரூட்லேயே கரெக்டாக விடுங்க. அப்போ R1:R2 = வந்து பார்த்தோன்னா 2:√3ன்னு சொல்லிட்டு வரும் நமக்கு. கன அளவுகள் வந்து பார்த்தோன்னா சமமாக உள்ள, அப்போ கன அளவுகள் சமம்னு சொல்லிட்டான். அப்போனா 1/3 × πr² = 1/3 × πr²h உள்ள 2 கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் சொல்லி கொடுத்துட்டான். R1 R2 வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் 2:1ன்னு. அவற்றின் உயரங்களின் விகிதம் கேட்குறான். H1 H2 வந்து பார்த்தோன்னா நமக்கு கேட்குறான். அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த 1/3 கேன்சலேஷன் பண்ணுங்கள். நமக்கு தேவை h தானே கேட்குறாங்க. H1 H2 மட்டும் வச்சுக்கோங்க. அப்போமா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த R2² அப்படியே இருக்கட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா R1² வந்துடுமா. அப்போ R1 R2க்கான வேல்யூ நமக்கு தெரியும். அது எத்தனை அப்படியே போட்டு ஸ்கொயர் பண்ணுங்களேன். R2 நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான் அதுக்கு. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் நிற்கும். ஆனால் R1ஓட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 2, அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 மாறிடும். அப்போ H1 H2 அதனுடைய ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1:4ன்னு சொல்லிட்டு வரும். இரு கூம்பின் வந்து பார்த்தோன்னா கன அளவுகள் சமம் எனில் அவற்றின் வந்து பார்த்தோன்னா ஆரம் மற்றும் உயரம் ஆகியவற்றின் விகிதம் சொல்லி கேட்டிருக்கானா. கன அளவுகள் சமம்னு சொல்லியாச்சு, அப்படியே போடுங்க. 1/3 πr²h = 1/3 × πr²h. 1/3 πr அப்படியே மொத்தமாகவே கேன்சலேஷன். ஏன்னா R = hன்னு சொல்லியாச்சு. அப்படின் போது எல்லாமே கேன்சலேஷன் ஆகிட்டு 1:1ன்னு மட்டும் வந்து நிற்கும். அப்படியே இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 1:4 மற்றும் அவற்றின் வந்து பார்த்தோன்னா விட்டங்களின் விகிதம் என்பது 4:5 எனில் அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன. ஸோ கொடுத்து எழுதுக்குமா. கன அளவுகளின் விகிதம்னா 1/3 × πr²h, 1/3 × πr² = 1/4. அதுக்கப்புறமா விட்டங்களின் விகிதம் சொல்லி கொடுத்துருக்கான். D1:D2னா 4, 5. அதில் நமக்கு 6 தான் வேணும். R1 R2னா அதில் பாதி எடுத்துப்போமா. ஸோ 4ல் பாதி 2, 5ல் பாதி 5/2 அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுங்கள், நமக்கு உயரங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ R1/H1/H2 அப்படியே இருக்கட்டும். R2 வந்து பார்த்தீங்கன்னா மேலே அமைச்சிருங்க, R1 கீழே அமைச்சிருங்க. ஸோ அதனோட வேல்யூ எத்தனை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்படியே கேன்சலேஷன்லாம் பண்ணிங்கன்னா 25:64ன்னு சொல்லிட்டு வரும். இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 2:3 மற்றும் அவற்றின் அடிப்பக்க ஆரங்களின் விகிதம் 1:2 ஆகவும் இருந்தால் அவற்றின் உயரங்களின் விகிதம் கேட்குறாங்களா. கூட்டுத்திறக்கத்தை எழுதுவோம். அதே மாதிரி சம்மதான். 1/3 × πr²h, 1/3 × πr²h. R1 R2 கொடுத்துட்டான். H1 H2 கேட்குறான வேல்யூ. H1/H2 அப்படியே இருக்கட்டும். R2 மேலே கொண்டு போங்க, R2 கீழே கொண்டு வாங்க. அதனோட வேல்யூ நமக்கு தெரியும் 1 சொல்லிவிட்டு. R2ஓட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 2ன்னு தெரியும். அதில் ஸ்கொயர் பண்ணால் 4 மாறும். R1ஓட வேல்யூ 1 தெரியும், அது ஸ்கொயர் பண்ணால் 1 தெரியும். ஸோ இப்போ அப்படி என்ன பண்ணால் 4 × 8/3 இருக்குமா. அப்போ 8:3 தான் ஆன்சராக வரும் நமக்கு.
2 நேர்வட்ட கூம்புகளின் ஒரே சமமான ஆரங்கள் கொண்டு அவைகளின் சாய்வு உயரங்கள் வந்து பார்த்தோன்னா 4:3 என்ற விகிதத்தில் இருப்பின் அவைகளின் வலைப்புற பண்புகள் முறையே டேஷ் விகிதத்தில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமமான ஆரங்கள் சொல்லி கொடுத்துட்டாச்சு. சாய்வு உயரங்கள் அப்போ H = வந்து பார்த்தீங்கன்னா அப்போ H1 H2 வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்புறமா 3ன்னு தெரியும். சாய்வு உயரங்கள் வந்து பார்த்திங்கன்னா L1 L2ன்னு வச்சுக்கணும். ஸோ வலைபரப்புன்னு கேட்குறாங்களா, πr/L பைக்கு கேன்சலேஷன் ஆகிடும். நமக்கு தேவைன்னா சொல்கிறாங்க ஒரே மாதிரியான ஆரங்கள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ R = R தான். அப்போ ஆருக்குமே கேன்சலேஷன் ஆகிடும். L1 = L2. அப்போ Lோட வேல்யூ வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க, L2ஓட வேல்யூ 3ன்னு தெரியும். அப்படியே டேரெக்டாக எடுத்து எழுதுங்க. ஸோ அதுவே தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். இங்கே சாய்வு உயரங்கள்னு கொடுத்துருக்காங்க, வெறும் நான் உயரம் மட்டும் படிச்சுட்டேன். ஸோ சாய்வு உயரங்கள்லாம் L1 L2. அடுத்ததாக 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க. ஸோ நமக்கு தேவை R1 R2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. உயரம் என்பது H = 45 சொல்லி கொடுத்துட்டாங்க. இடைக்கண்டத்தின் கன அளவுனா 1/3 × π × H × R² + r² ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா R × r. டேரெக்டாக வேல்யூ எத்தனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 1/3 × 22/7 Hக்கு 45, R² 28² ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா r² 7² ப்ளஸ் R × r 28 × 7 அப்படியே நீங்கள் பெருக்கி ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸோ 48,510ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்து ஒரு சம் இதே மாதிரி இருக்குது. ஸோ ஒரு இடைக்கண்ட வடிவிலான வாளியின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே 15 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர். மேலும் ஆழம் என்பது 63 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய கொள்ளளவு லிட்டரில் காண்க. ஸோ 2 R நம்ம கொடுத்துட்டாங்க. R = 15, r = 8ன்னு சொல்லியும் H = 63 தெரியும். இடைக்கண்டத்தின் கொள்ளளவு கேட்குறாங்க. ஸோ அப்போ கன அளவுனா 1/3 × π × H × R² + r² ப்ளஸ் R × r. ஸோ அப்படியே 1/3 இருக்கட்டும். 22/7 × Hோட வேல்யூ 63, Rக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15² தெரியும், ப்ளஸ் r வந்து பார்த்தீங்கன்னா 8² ப்ளஸ் R × r 15 × 8. ஸோ இதை அப்படியே நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 26,994 சென்டிமீட்டர்னு வரும். ஏன்னா நமக்கு வேல்யூ எல்லாமே அதுதான் இருக்குது. இதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே நம்ம கன்வெர்டட் இன்ட்டு லிட்டருக்காக மாற்றுறோம். அப்படின்னா 1000 சென்டிமீட்டர் = 1 லிட்டர் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் = 1/1000 லிட்டரு நமக்கு சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ 26,994 /1000 போட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் சிம்பிள் மட்டும் போட்டுங்க. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி மட்டும் புள்ளி வச்சா நமக்கு லிட்டரில் வந்துடும். அப்போ 26,994 லிட்டருன்றது வந்துடும். அடுத்ததாக ஒரு கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு என்பது கூம்புடைய ஒரு கூம்பின் அதாவது இடைக்கண்டத்தின் வந்து பார்த்திங்கன்னா வலைபரப்பு கேட்டிருக்காங்க. இடைக்கண்டத்தின் வலைபரப்பு அப்படின்னா π × r + r × L சதுர அலகுகள் ஆகும். கீழ்காணும் எந்த இரு உருவங்களை இணைத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறகு பந்தின் வடிவம் கிடைக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு 2 ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா மெர்ஜ் பண்ணால் ஒரு இறகு பந்தினுடைய வடிவம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஒரு இடைக்கண்டம் ஒரு அரைக்கோளம் ஒன்றா இணைச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறகு பந்தோடைய வடிவம் கிடைக்கும். இந்த டென்னிஸ் போட்டியிலலாம் விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இடைக்கண்டம்னா அது பக்கத்தில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கோளம் ஒன்றா மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இறகு பந்தோட வடிவம் நமக்கு கிடைக்கும். ஒரு நேர்வட்ட கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன? எண்ணில் அடங்காதவை. ஒரு கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் இருக்குது அப்படின்னா எண்ணில் அடங்காதவை. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய சம்ஸ் வந்து பார்த்தோம்னா கோலத்திலிருந்து பார்க்கலாம். ஸோ உருளையிலிருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா முடிச்சுட்டு இருக்கோம். கூம்புமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் மிக்சடு போர்ஷன்ஸில் கொஞ்சம் சம்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தோம்னா ஓவரால் இந்த டாபிக் நம்ம கம்ப்ளீட் ஆகும். சரி, கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபார்முலா இருக்குது, அதை மனப்பாடம் பண்ணிவிடுவோம். ஸோ கன அளவு வந்து பார்த்தோம்னா 4/3 × πr³. வலைபரப்புன்னு கேட்டாங்கன்னா 4πr². உள்ளீடற்ற கோலம் உள்ளீடற்ற கோலத்துக்கான கன அளவு கேட்டாங்கன்னா 4/3 × πr³ - r³. அதே தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து அந்த 4/3 π அப்படியே இருக்குது. அந்த r³ பதில் R³ - r³. ஏன்னா 2 r வருது இல்லையா, அதனால் அதை அந்தமாரி மாற்றி நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இப்போ டைரெக்டாக நமக்கு சம்முக்கு போயிடுவோம். A, B மற்றும் C ஆகியன வெவ்வேறு உலோகங்களாலான ஒத்த 3 கோளங்களாகும். B வந்து Cயை காட்டிலும் அதிகமான மற்றும் Aவை காட்டிலும் குறைவான எடையை கொண்டது எனில் அடர்த்தியை பொறுத்த மட்டில்.
ஸோ பி வந்து பார்த்திங்கன்னா சியை விட அதிகமானது, ஆனால் ஏவை விட கம்மி. ஸோ அதை நாங்கள் கீழே இப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன்னா, பி வந்து பார்த்தீங்கன்னா சியை விட பெருசு ஆனால் ஏவை விட சின்னது. ஸோ அந்த ரூல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா? அப்போ ஏனில் அதனுடைய அடர்த்தியை பொறுத்தவரை எது பெருசு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏவோட மதிப்பு தான் பெருசு. ஒரு கோளத்தின் ஆரத்தின் எம்மதிப்புக்கு கோளத்தின் கொள்ளளவு எண்ணளவில் அதன் புறப்பரப்பிற்கு சமமாகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு ஆரோட வேல்யூ என்னென்னு தெரியாதுங்க. ஆனால் இப்போ ஒரு கோளத்தோடைய கொள்ளளவு வந்து பார்த்தோன்னா அதனோட புறப்பரப்புக்கு சமமாக இருக்கணும். அப்போது ஒரு கோளத்தின் கன அளவு ஈக்குவல் அதனோட புறப்பரப்பு எப்போ சமமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம எழுதிடுவோம். கோளத்தின் கன அளவுனா 4/3 × πr³ ஈக்குவல் டு அதனுடைய புறப்பரப்புன்னும் பொழுது 4πr². பைக்கு பை கேன்சலேஷன் ஆகிடும். இந்த பக்கம் இருக்கிற 4க்கு அந்த பக்கம் இருக்கிற 4க்குமே கேன்சலேஷன் ஆகிடும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற r² இங்கே இருக்கிற r² போய்டும். அப்போ இங்கே வெறும் 6/3 இருக்குமா. அப்புறமா இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவல் டு கரெக்டாக அமைச்சிருங்க. அப்போ r = 3 இருக்கும். அப்போ r = 3 கொடுக்கும்போது மட்டும்தான் ஒரு கோளத்தின் வந்து பார்த்திங்கன்னா கன அளவும் ஒரு கோளத்தின் புறப்பரப்பும் சமமாக இருக்கும். கோள வடிவில் உள்ள பலூனில் வந்து பார்த்தோன்னா கன அளவு v, வெளிப்புற பரப்பளவு s உடையது. பலூனை கோள வடிவம் மாறாமல் 8v கன அளவுக்கு ஊற்றினால் புது வடிவில் வெளிப்புற பரப்பளவு என்ன? ஸோ இதெல்லாம் நம்ம சொல்யூஷன்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்தமாதிரி சம்மு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4s. ஒரு கோளத்தில் வந்து பார்த்தோன்னா எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன? ஸோ அதேமாரி பார்த்தோம். ஒரு கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள்லாம் எண்ணில் அடங்காதவை. ஒரு கோளத்தில் எத்தனை வட்டங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவுமே எண்ணில் அடங்காதவை. ஒரு அரைவட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்றும் பொழுது உண்டாகும் திண்ம உருவம். ஒரு அரைவட்டம் இருக்குதுப்பா, அதனுடைய மைய அச்சு வச்சு வந்து பார்த்தோன்னா ஒரு ரவுண்ட் பண்ணுறாங்க. ஒரு சுற்றணும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வட்டமாக மாறும். ஆனால் இது திண்மமாக மாறுதுன்னா அப்போ அது கோளமாக மாறிடும் அப்படின்றாங்க. ஒரு அரைவட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்றும் பொழுது உண்டாகும் திண்ம உருவம் அப்படின்னா கோளம். ஒரு கோளத்தின் விட்டம் என்பது 2 மடங்காகிறது எனில் அதன் புறப்பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஒரு கோளத்தின் விட்டம் என்பது 2 மடங்காகிறது எனில் அதன் புறப்பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஸோ டைரெக்டாக நம்ம சம்முக்கு வந்துடுமா. 100 இன்ட்டு விட்டம் தான் 2 மடங்காக மாறுது. அப்போனா 200/100 இன்ட்டு 200/100 இன்ட்டு அப்படியே கேன்சல் பண்ணோம்னா வரக்கூடிய வேல்யூ வந்து 400. ஆரம்ப வேல்யூ 100, வந்திருக்கிறது 400. ஸோ கழிச்சோம் அப்படின்னா 300% அதிகரிச்சிருக்கு. ஆரம் கொண்ட ஒரு கோளத்தின் கன அளவு அதன் பரப்பளவுடன் எதனை பெருக்குவதனால் கிடைக்கும்? ஒரு பரப்பளவு நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரப்பளவு கூட ஏதோ ஒரு வேல்யூ பெருக்குனா கன அளவு நமக்கு கிடைக்கணும் கோளத்துடையது. ஸோ அப்போ பரப்பளவுடைய ஃபார்முலா வந்து 4πr² இன்ட்டு ஒரு r/3. அதாவது பெருக்கி பாருங்கள். பெருக்கினீங்கன்னா 4/3 × πr³ கன அளவு வந்துருச்சா? அப்போ நம்ம பெருக்க வேண்டிய வேல்யூ r/3 அதான் கேட்குறாங்க. ஆரம் 10.5 சென்டிமீட்டர் உடைய ஒரு கோளத்தின் கன அளவு காண்க. ஸோ 6 கொடுத்தாச்சு. கோளத்தின் கன அளவுன்னும் போது நமக்கு ஃபார்முலா தெரியும். 4/3 × πr³. ஸோ 4/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. இங்கே நமக்கு 10.5ன்னு கொடுத்துருக்கிறதுனால நான் 105/10ன்னு போட்டுக்கிறேன். அதை வந்து 3 முறை அப்படியே எழுதுங்க. கேன்சலேஷன்லாம் பண்ணிங்கன்னா 21 × 21 × 11 வரும். அப்படியே பெருக்குனிங்கன்னா 4851ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சரு. ஸோ அதே மாதிரி கோளத்தின் கன அளவு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனுடைய ஆரம் கேட்குறாங்களா. கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். 4/3 × πr³. ஸோ 7241 இன்ட்டு 1/7ன்னு கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 7241 இன்ட்டு ஒரு 7ஆல் பெருக்குங்க. பெருக்கி அந்த 1 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50,688ன்னு வரும். /7 இருக்குமா. ஸோ அப்புறமா நீங்கள் கேன்சலேஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க, வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி. ஸோ 6³ வந்து பார்த்தீங்கன்னா 1728ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை என்ன பண்ணுவோம், 12 × 12 × 12. ஸோ க்யூப் ரூட் எடுத்தோம்னா ஒரு 12 வந்துடுமா, அவ்வளோதான். ஸோ 9/16 பை கன அளவு கொண்ட கோளத்தின் ஆரம் கேட்குறாங்க. ஸோ கோளத்தின் கன அளவு எனக்கு ஃபார்முலா தெரியும். 4/3 × πr³ தெரியும். ஈக்குவல் டு அதனோட வேல்யூ என்னது 9/16 × π. ஸோ பைக்கு பை கேன்சலேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறமா வந்து பார்த்தோம்னா இந்த 4 அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன், 3 மேலே கொண்டு போயிடுறேன். r³ ஈக்குவல் டு ஸோ அது க்யூப் ரூட் எடுத்தோம்னா 3/4ன்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதனுடைய விட்டம் காண்க. ஸோ கோளத்தின் புறப்பரப்பு வந்து பார்த்தோம்னா
4πr² தெரியும் நமக்கு. ஸோ 154 அதனுடைய விட்டம் முதல்ல அப்போ ஆர் கண்டுபிடிப்போம். அது 2ஆல் மல்டிபிள் பண்ணி டியாக மாற்றிக்கலாம். ஸோ வந்து பார்த்தோன்னா 4 × 22/7 × r² 154. இதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணோம்னா r = எனக்கு 7/2ன்னு வரும். அதை நான் 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா எனக்கு d = 7ன்னு மட்டும் வந்து நிற்கும். ஒரு கோணத்தின் வந்து பார்த்தோன்னா புறப்பரப்பு 144 பை எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கன அளவு கேட்குறாங்க. ஸோ புறப்பரப்புலேருந்து நான் முதல்ல ஆர் கண்டுபிடிக்கணும். அந்த ஆர் கண்டுபிடிச்சிட்டு கன அளவுக்கான ஃபார்முலாவில் எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கோலத்தின் புறப்பரப்புன்னு சொல்லிட்டான். 4πr அதனோட வேல்யூ வந்து 144 பையின்ட்டான். பைக்கு பை கேன்சலி 4ஆல் அடித்தேன் அப்படின்னா ஒரு 36ன்னு வரும். r² = 36 அப்படின்னா r = 6ன்னு வந்துடும். இப்போ நான் இது எடுத்து போயிட்டு கன அளவு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 4/3 × π × r³ அப்படின்னா 4/3 × 22/7 × r³ ஆரை வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் அப்படியே எழுதணும். ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 288 பையின்னு மட்டும் வந்து நிற்கும். ஏன்னா ஆப்ஷனில் பாருங்கள் பை அப்படியே வச்சுனாங்க. அதனால் அந்த வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 288 பை. ஒரு உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. 11,352/7 கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் வெளி ஆரம் 8 சென்டிமீட்டர் எனில் அக்கோலத்தின் உள் ஆரத்தை காண்க. ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறது எழுதிப்போமா. கன அளவு கொடுத்துட்டான் 4/3 அதுவும் உள்ளீடற்ற கோலம் வேறு சொல்லிட்டாங்க. அப்போ 4/3 × π r³ -r³ அதனோட வேல்யூ. அதுக்கப்புறமா வந்து வெளி ஆரம் என்பது கொடுத்துட்டாங்க 8ன்னு சொல்லிட்டு. உள்ள ஆரம் நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுப்போம். ஸோ இப்போ அந்த வேல்யூ எத்தனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். 4/3 × 22/7 × 8³ -r³ அப்படியே இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணிட்டீங்கன்னா r³ வேல்யூ 125ன்னு வரும். r வேல்யூ ³ எடுத்தோம்னா r = 5ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஒரு உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு. ஸோ அதே சம்மு தான் 11,352/7 மற்றும் அதனுடைய வெளி ஆரம் 8. அக்கோலத்தின் உள் விட்டத்தின் அளவு கேட்குறாங்க. நமக்கு ஆரம் மட்டும் கேட்டிருந்தாங்க, அதனால் அது 5. ஸோ இதே மாதிரி சம்மு கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அது 2ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா விட்டமாக மாறிடும். ஸோ அதே மாதிரி சம்மு தான். அதேமாதிரி வந்து உள்ளீடற்ற கோலத்துக்கான கன அளவு 4/3 × πr³ -r³. ஸோ அந்த வேல்யூ அப்படியே போடுங்க. கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா r = 5ன்னு வரும். அது 2ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா d = 10ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டில் நம்ம பார்க்கலாம்.